கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். மாமன்னர் மருதுபாண்டியர் மற்றும் பசுமன் முத்துராமலிங்க தேவர்களுடைய குருபூஜை வந்து தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா அதிமுக எந்த வருடம் இல்லாத அளவிற்கு இந்த விழாவை தங்களுடைய விழாவாகவே அதிமுகவினுடைய விழாவாகவே கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை முழுவதும் ராமநாதபுரம் முழுவதும் பார்த்தோம்னா போஸ்டர், சுவரட்டி போன்ற பல்வேறு நிகழ்வுகள்லாம் ஒவ்வொரு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர் கூட ரத்த கையெழுத்துலாம் போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்குளத்தூர் மத்தியில் ஒரு ஆதரவு தெரிவிச்சாங்க சார். சுதந்திர போரில் ஜம்புத்தீவு பிரகடனத்தை ஏற்படுத்தி ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடித்த மாமன்னர்கள் தான் மருதுபாண்டியன். அவர்களின் வரலாற்றை போற்றுவதிலும் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதிலும் சாதி மதங்களை கடந்து தமிழினம் என்றைக்கும் ஒன்றுபட்டு நிற்கிறது. அதை போன்று தெற்கு சீமையின் முடிசூடா மன்னன் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய புகழஞ்சலியை செலுத்துவதில் என்றைக்கும் தெற்கு சீமை குறை வைத்ததில்லை. நாளுக்கு நாள் மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதிலெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. புகழஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்துவதற்குரிய தலைவர்களுக்கு, வீரர்களுக்கு, மாவீரர்களுக்கு, தன்னலங்கிறதான் இந்த நாட்டிற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களுக்கு, இளைய தலைமுறைகளுக்கு வரலாற்று பாடத்தை போதிக்கின்ற வகையில் நம்முடைய தலைவர்களுக்கு வீர அஞ்சலியை செலுத்துவதில் அனைவருக்கும் பெருமைதான். ஆனால் குறுகிய எண்ணத்தோடு, சுய லாபத்தோடு, தேர்தல் கால வாக்கு அறுவடை நோக்கத்தோடு இன்னும் சிலர் ஆன்மீகம் என்ற போர்வையில் அவர் பெயரை பயன்படுத்தி வியாபார பொருளாக சாதி கலவரத்தை, மத கலவரத்தை தூண்டுவதற்குரிய ஒரு கருவியாக பயன்படுத்தி முயல்வதை தான் எங்களை போன்றவர்கள், நாட்டு மக்கள் பெரும்பான்மையினோர் விரும்பவில்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மறைவிற்கு உடனடியாக தகவல் அறிந்தவுடன் பேரறிஞர் அண்ணா அவர்களும், நம்முடைய சிறுகதை மன்னன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைப்பு செயலாளர் இருந்த அண்ணன் தென்னரசு அவர்களும், மதுரை மாநகரத்துடைய மேயராக இருந்த அண்ணன் முத்தண்ணன் அவர்களும், திராவிட இயக்கத்துடைய லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உள்ளிட்டவர்கள் முதலாளாக சென்று நேரடியாக பசும்பொன் கிராமத்திற்கே சென்று தன்னுடைய கண்ணீர் மல்க அஞ்சலியை செலுத்திய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவர் செல்வதை நான் பாராட்டுகின்றேன். ஆனால் அன்றைக்கு ஜனசங்கமாக RSS அமைப்பு தேவர் அவர்களுக்கு இரங்கல் அறிக்கை கூட விடவில்லை என்பதை நான் வரலாற்று பிழையாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு துணை ஜனாதிபதியவே பசும்பொன் கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிற பாஜக ஜனசங்கமாக இருந்தபோது யாரை அனுப்பி வைத்தது? நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து உலக விஷயங்களை ஆராய்ந்து பேசியவர் பசும்பொன் தேவர். நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது வாய்ப்பூட்டு சட்டத்தை தெற்கே கண்டவர் பசும்பொன் தேவர். இன்றைக்கு சிலர் பிஜேபியுடன் இணக்கமாக செல்வதற்காக தேவர் வரலாற்றை திரும்புவாத வரலாறாக அவர் பட்டையும் கொட்டையும் போட்டிருந்த காரணத்தினால, உத்தராட்ச கொட்டையும் போட்டிருந்த காரணத்தினால இன்றைக்கு இருக்கக்கூடிய சனாதன சக்திகளுக்கு துணையாக போனார் என்ற மாதிரி வரலாற்று தவறை
சிலர் கற்பிக்க முயலுவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சுதந்திரத்துக்கு முன்பாக இந்தியாவிலே காங்கிரஸ் கட்டமைக்கப்பட்டது. ஓகே. அன்றைக்கு RSS கட்டமைக்கப்பட்டது. ஓகே. பொதுவுடைமை இயக்கம் கட்டமைக்கப்பட்டது. தெற்கே திராவிட இயக்கம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் பசும்பொன் தேவர் அவர்கள் காங்கிரஸிலே பயணித்தார். பின்பு ஃபார்வர்ட் பிளாக்லே நேதாஜியுடன் பயணித்தார். RSS சித்தாந்தம் தேவருக்கு உடன்பட்டிருந்தால் அன்றைக்கு RSS அமைப்பில் தேவர் சேர்ந்திருப்பார்கள். எந்த இடத்துல அவரது RSS உடன்பட்டார் ஒரு வரலாற்று தரவை போடுங்க பார்ப்போம். RSS என்பது இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற சக்தி. கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் பிளவுபடுத்துகின்ற சக்தியோடு தேவர் துணை போகவில்லை. நான் தெளிவாக சொல்றேன். இரண்டாம் உலகப் போரின் போது நேதாஜி அவர்கள் இந்தியாவிலே படையெடுத்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை போரின் மூலமாக விரட்டி அடித்து அதன் மூலமாக தான் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நேதாஜி கருதியதற்கு துணை போனவர் தான் பசும்பொன் தேவர். தெற்கு சீமையிலே நேதாஜியின் படைக்கு ஆட்களை சேர்த்து விட்டவர் தான் பசும்பொன் தேவர் அவர்கள். ஆனால் அன்றைக்கு சாவர்கர் ஆர்கனைசர் அவங்க பத்திரிகையில், RSS உடைய பத்திரிகையில் நேதாஜியின் படையை விரட்டி அடிப்போம், இந்துக்களே ஒன்று சேருங்கள், நாம் ஆங்கிலருக்கு துணை நிற்போம், ஆங்கில ஆட்சி தொடர வேண்டும், ஆங்கில ஆட்சிக்கு எதிராக படை தடுத்து வருகின்ற நேதாஜியின் படையை விரட்டி அடிப்பதற்கு இந்துக்கள் படையை ஒன்று சேருங்கள் என்று அன்றைக்கு நேதாஜி திரட்டிய படைக்கு, தேவர் திரட்டிய படைக்கு ஆள் சேர்த்த ஒரு கங்காணி கூட்டம் RSS கூட்டம், பாஜக கூட்டம். சில பேர் வக்கத்து போனவன், திகையற்று போனவன், பிழைப்பற்று போனவன் பாஜகவோடு தேவர் எப்படி இணைச்சு பேச முடியும்? தேவர் ஒரு முழுக்க இடதுசாரி சிந்தனாளர். இரண்டாம் அகிலம், போர்த் அகிலத்தை பற்றி பேசியவர், உலக நாட்டினுடைய சரித்திரத்தை பேசியவர், தெற்கு ஆசியா கண்டமே இணைய வேண்டும் என்று பேசியவர், இடதுசாரி சிந்தனையாளர். ஃபார்வர்ட் பிளாக் கொடியோடு புலிக்கொடியும் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னமும் கொடிதான் மேற்குவங்காளத்திலே பறந்தது. இங்கே மதுரையிலே தொழிற்சங்க அமைப்பை கட்டமைத்தவர் இடதுசாரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தலைவர் ராமமூர்த்தியுடன் பசுமலை தொழிலாளர் ஆலைக்காக, தொழிலாளர் உரிமைக்காக போராடியவர் தேவர். அதற்காக கைது செய்யப்பட்டவர் பசும்பொன் தேவர். தொழிற்சங்கத்துடைய ஆலோசகராக இருந்தவர். தொழிலாளர் நிர்ணய உரிமை, கூலி தொழிலாளர்களுக்கு, விவசாய கூலி தொழிலாளருக்கு கூலி நிர்ணய சட்டம் வேண்டும் என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவர் இடதுசாரி சிந்தனையாளர் தேவர். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவர், சட்டமன்றத்திலே பேசியவர் பசும்பொன் தேவர். அதை கம்யூனிஸ்டுக்குள்ள சொல்றதில்ல, தேவர் ஒரு இடதுசாரிக்கார். 1952 சுதந்திர இந்தியாவில் முதல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் தான் ஆட்சி அமைப்பதற்காங்க. அதை தடுத்தது அன்றைக்கு காங்கிரஸ். எது செய்தாலும் இன்றைக்கு சாதிய உள்நோக்கத்தோடு, மத உள்நோக்கத்தோடு பார்க்கிறார்கள். பசும்பொன் தேவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அல்ல. அனைத்து தரப்பு மக்களுக்குமான தலைவர், அனைத்து தரப்பு மக்களுடைய விடுதலைக்காக போராடிய தலைவர். 6 ஆண்டு காலம் சிறையில் இருந்த தலைவர். ஒரு தன்னலங்கிறதாத நேர்மை ஒழுக்கத்தின் தியாக சீலன், ஒழுக்க சீலன். அப்பேற்பட்டவரை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அடைக்கிறது, அவரை ஏமாறா பொருளை பார்க்கிறத அனுமதிக்க மாட்டோம். வரலாற்று படிக்கணும். தேவர் பேரை சொல்லிட்டு பிழைப்பு நடத்தினா மட்டும் பார்த்தாது, படிக்கணும். தேவர் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறார்,
அழுத்தப்பட்ட, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அனைத்து மக்களுடைய உரிமைக்காக நாடாளுமன்றம் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம பேசணும்ல. அதையெல்லாம் பேசிதான் அவருடைய புகழை, அவருக்கு நம்மெல்லாம் புகழ் சேட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் புகழ் எவரெஸ்ட் சிகரம். ஆனால் அதுக்கு தொடர்ச்சியாக அவருடைய வரலாறை படிப்படியாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தில், இந்த மனித சமூகத்தில் ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை படைப்பதற்கு முரண்பாடுகளை களைந்து இந்த சமூகத்தில் என்ன நல்லது செய்தாலும் அதை சொல்லி விதைக்கணும். அதை விட்டுவிட்டு தேவர் பேசாத பேச்சு, தேவர் சொல்லாத கருத்துக்களை எல்லாம், வரலாற்றுக்கு முரண்பாடான கருத்துக்களை பேசி கலவரத்தை உருவாக்க நினைச்சா அனுமதிக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அனைவரும் தேவர் நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்துவது வரவேற்கத்தக்கது. அதான் சொன்னேன், அன்னைக்கே அண்ணா போயிட்டாரு. அன்றைக்கே திராவிட கழகம் தந்தை பெரியார் விடுதலையில் குடியரசில் இரங்கல் தெரிவித்து அறிக்கை கொடுக்குறார். தொடர்ந்து திராவிட இயக்கம் அனைத்து விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு, அனைத்து விடுதலை போராட்ட சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு மணிமண்டபம், சிலைகள், அவருடைய வாரிசுகளுக்கு மரியாதை, அனைத்தையும் செய்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம் தான். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு மூக்கையா தேவர் அவர்கள் மிகப்பெரிய வெண்கல சிலையை மதுரை கோரிப்பாளையத்திலே உருவாக்கினார். அதற்கு அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது. அன்றைக்கு நகரசபை அண்ணன் மேயர், அன்றைக்கு சேர்மன் முத்தண்ணன் உடனே அனுமதி கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு சிலைக்கு வாங்க முடியுமா? அவ்வளவு பெரிய இடத்துல அன்னைக்கு மனம் திறந்து தாராள மனதோடு தான் கோரிப்பாளையத்தில் அந்த விழாவை நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கியது. அன்றைய ஜனாதிபதி வி.வி. கிரியா அவர்களை அழைத்து வந்து கலைஞர் அவர்கள் மிக பிரமாண்டமான முறையில் அந்த சிலை திறப்பு விழாவை நடத்தி பெருமையை சேர்த்தார்கள். தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் முக்குளத்தோர் சமூகத்திற்கு கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு போராடியது, பெற்றுத்தந்தது. இன்றைக்கு கூட திராவிட மாடலுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி உரிமையை, மருத்துவ கல்வி உரிமையை ஒன்றிய அரசு போராடி பெற்று கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து கல்வி வளர்ச்சி, அந்த சமூக மக்களுடைய வளர்ச்சி, முத்துராமலிங்கத்தவர் எப்படி கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி மக்களுக்கு உரிமையை பெற்று தந்தாரோ, அதே போன்று அடுத்து சுதந்திர இந்தியாவில் அனைத்து அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமையில் கவனம் செலுத்தியது திராவிட இயக்க அரசு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞர் அவர்கள் தான் கொண்டையங்கோட்டை மறவர் புறமலை கழக உறுப்பினரை சேர்த்தார். இப்படி தொடர்ச்சியாக நீங்க முத்துராமலிங்கத்தவர் என்று சொன்னால் அவர் ஒரு குறுகிய வட்டத்தில் கொண்டு போகாம அவரை மிக பெரும்பாலும் இன்னைக்கு பின்பற்றுறவங்க முக்குளத்தூர் சமூகம். அந்த மக்களுடைய உரிமையை பாதுகாக்கப்படுவதற்கு திராவிட இயக்கங்கள் போராடி வருகிறது. அந்த வகையில் இன்னைக்கு அனைவரும் அங்கே செல்வது, அனைத்து தலைவர்களும் செல்வது, தலைவர் கலைஞர் அவர்கள் சென்றது, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சென்றது, எம்ஜிஆர் அவர்கள் சென்றது, அனைத்து தலைவர்களும் சென்று தொடர்ச்சியாக சென்று மரியாதை செய்தது. அது அவர் தேவர் மேல் வைத்திருந்த உண்மையான அன்பு, மரியாதை, அவர் தியாகத்தை போற்றிய தலைவர்கள். இன்னைக்கு அந்த அடிப்படையில் தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் போயிட்டு வர்றார். இப்போ சில பேர் புதுசாக கிளம்பிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கிளம்பியிருக்காங்க. தேவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்த வரோம். பாஜக எந்த வருஷம் வர்றா? நான் கேட்குறேன்னு கேட்டால், பாஜக கட்சி தலைவராக ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருக்கும்போது இருந்து லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். யார் காலத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியாக வர்றார். அவர் தலைவராக இருந்தாலும் இல்லாட்டினாலும் தேவர் மேலே மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஆள் பாஜகவில். நான் எல்லாத்தையும் நாங்கள் கவனமாக பேசுவோம், ஏத்திறக்கி பேச மாட்டேன், வரலாற்று பதிவை சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அவங்க காலத்தில் நீங்கள் பார்த்தா ஜனா கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து எடுத்து பார்த்தீங்களாக்க அவங்க யாருமே பிஜேபி ஜனசங்கமாக இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்ஆருக்கு வரைக்கும் தேவர் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு ஆள் கூட வரல. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஜனா கிருஷ்ணமூர்த்தி தலைவராக இருந்ததுலேருந்து அவங்க யாருமே வரல.
இப்போ அண்மை காலமாக தேவர் இப்படி பட்டையடித்து குங்குமம் வச்சிருக்கிறனால அவர் சனாதனத்தை ஆதரிக்கிறாருன்னு ஒரு ரூட்டை கொடுத்து வர்றாங்க. இந்த ரூட் எடுக்கணும், அதுக்கு சில பேர் ரூட்டை கொடுத்து போகிறேன். ஆனால் மக்களுக்கு தேவரை பின்பற்றுறவை அறகுறையாக பின்பற்றுவானா? தேவர் யாருன்னு தெரியுமில்ல? அவர் சங்கராச்சாரியரை என்னைக்காவது பார்த்துருக்காரா? சங்கராச்சாரியரை பெரியார் சந்திக்கவில்லை என்பது பகுத்தறிவு. அண்ணா காஞ்சிபுரத்துலேருந்தே சந்திக்கலை, கலைஞர் சந்திக்கலை. ஆனால் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீகவாதி, அவர் இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்னு சொல்லியிருந்தா சங்கராச்சாரிய யாராவது பார்த்துருக்காரா? அவர் வள்ளலாரை போற்றிய தலைவர், வள்ளலாருடைய சபை உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் பசும்பொன் தேவர். அவர் வீட்டிலே பூஜ்ய அறையில் வள்ளலாரை தான் வழிபட்டிருக்கிறார். அதனால் அவருடைய பார்ப்பர்களை வைத்து எந்த வைதிக சடங்குலையும் அவர் செய்கிறதில்லை. அவர் அதாவது வாடிய பயிரெல்லாம் கண்டு வாடினேன்னு சொன்னார் வள்ளலார், அந்த வழியில் வந்தவர். அவரை கொண்டு இங்கே இந்த சங்கிகளோட சேர்க்க பார்க்காத, விடவே மாட்டோம். மங்கிகளா சில மங்கி இருக்கான், சங்கியோட சேர்த்துல. அப்படி தேவர் சங்கியா? தேவர் சிங்கம், அனைத்து தரப்பு மக்களுக்கான தலைவர். அதனால போறது ஒரு பெரிய விஷயம். அறுவடைக்காக போற நினைக்கிறேன். போன வருஷம் எடப்பாடி பழனிசாமியா வரல, கால்வெளி, அப்புறம் கைவெளி. எடப்பாடி பழனிசாமி மேலே எனக்கு தனிப்பட்ட வருத்தம் இல்லை. இப்போ தளபதி ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தாலும் வர்றாரு, அவங்க அப்பா தலைவர் கலைஞர் எதிர்கட்சியாக இருந்தாலும் வர்றாரு, தோற்று போனாலும் வர்றாரு. அப்பா தேவர் மேலே வச்சிருக்க மரியாதை. இப்போ நான் அதான் சொல்கிறது, யார் புதுசாக வர்றது? எடப்பாடி ஒரு வருஷம் வர்றது இல்லை. எதுக்கு ரத்த கையெழுத்து வாங்குறேன்? செத்த கையெழுத்து வாங்குடா. இதுக்கு ரத்த கையெழுத்து வேணுமா? தேவையா? ரத்த சொந்தமாக எடப்பாடி பழனிசாமி உனக்கு? ஏமாற்று வேலை. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே தெற்கட்சியமையில் மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய கோப அலை வீசுகிறது, கோப அனல் காற்று வீசுகிறது. அவர் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் தேவர், அவருக்கு நீ மரியாதை தப்பு இல்லை. ஆனால் தேவருக்கு மரியாதை செய்துவிட்டு தேவரை பின்பற்றுகின்ற அந்த மக்களுக்கு துரோகத்தை இன்னைக்கு ஆட்சி கட்டில் இருந்த போதும் இன்னைக்கு இல்லாத போதும் இனிமே வருகின்ற காலத்திலும் செய்வேன்னு சொல்ற ஒரு மனுஷன் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. நீங்க யோசித்து பாருங்க. அமித்ஷா காலில் போய் யாருன்னே தெரியாத சப்பாத்தி புரோட்டா சாப்பிட்டு இருக்கிற அமித்ஷா காலில் போய் விழுகிற, உன்னை முதலமைச்சராக்கி உன்னை அழகு பார்த்து உனக்கு அந்த பதவி வழங்கிய சின்னம்மா சசிகலா காலில் நான் விழுக மாட்டேன்றேன். நீ விழுக வேணாம், சுயமரியாதையா இரு. ஆனால் நீ ஏற்கனவே ஊர்ந்து போனையே, தவழ்ந்து போனையே, அப்பயே இப்போ நீ அமித்ஷா காலில் ஊர்ந்து போற, தவழ்ந்து போற. உன்னை உருவாக்கிய சசிகலாவை நீ மதிக்காததுக்கு காரணம் அவர் தேவர் சமுதாயத்தில் பிறந்திருக்காருன்னு நீ நினைக்கிற அந்த வஞ்சகம். இப்போ அண்மை காலத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்குன்னா உணர்வு, முக்குளத்தோர நவீன தீண்டாமையா பார்க்கிறார். நான் ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். தப்போ சரியோ அண்ணா நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு சசிகலா அவர்கள் உறுதுணையாக இருந்தாருங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னாக்க ஐயருக்கு தான் பெரிய மூளை இருக்குன்னு சொல்லுவாங்க, பிராமணுக்கு தான் மூளை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உதவியாளராக ஐயரை வச்சுக்கிடுவாங்க. அதோ ஒரு ஏமாற்று வேலை. ஆனால் ஒரு ஐயருக்கு சசிகலா ஒரு முக்குளத்தூர், தஞ்சாவூர் கலரு, அவங்க மனுதர்மத்தில் பார்த்தா சூத்திரச்சி, அவங்க உதவியாளராக இருந்ததை பலருக்கு பிடிக்கல. அதில் ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த வஞ்சகம். ஆனால் ஏணிப்படியே எட்டி உதைச்ச நன்றி கட்ட ஜென்மம் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நன்றி கட்ட ஜென்மம் ஒரு ஆள் 1ஆம் நம்பர் பரிசு, நோபல் பரிசு, பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும். ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு எவ்வளோ பெரிய துரோகம். அதுக்கு ஒரே காரணம் எனக்கு தெரிஞ்சு அவர் மனசுக்குள்ள வஞ்சகம். ஒரு தேவர் சமூகத்தில் இருந்துட்டு, ஆனால் அந்த அம்மா அப்படி நினைக்கல. அவங்க நினைச்சிருந்தா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் ஆக்கி விட்டு போயிருக்கலாம். டிடி தினகரன் அன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருந்தா இப்போ வரைக்கும் டிடி தினகரன் வீட்டில் நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்புகிறது ஆரிஃப் உதயகுமார். இன்னைக்கு வரைக்கும் டிடி தினகரன் வீட்டில் அவர் தான் சமையலரை கழிப்பறை சுத்தம் பண்ணிட்டு இருப்பார். அவ்வளோ மோசமான ஆள். ஆனால் நீ எக்ஸ்பயர் ஆகிட்டாரு டிடிவியை பார்த்து சொல்கிற.
நீ என்னைக்காவது உன் வாழ்க்கையில் டிடிவி முன்னாடி நீ வந்து உட்கார்ந்து பேசுறீங்க? நான் கேட்குறேன். பெரிய மருந்து தொழிற்சாலைப்பா அவங்க தான் பல பேரை மருந்துகளை தயார் பண்ணுவாங்க. 2 முதலமைச்சரை நாட்டுக்கு அடையாளம் காட்டியது டிடிவி சசிகலா குடும்பம் தானே. உனக்கு அம்மா சசிகலாவை தவிர, டிடிவியை தவிர, டாக்டர் வெங்கடேஷை தவிர அதிமுகவில் நீ பெரிய போர்ப்படை தலைவனா ஆர் உதயகுமார்? நான் ஆர் உதயகுமாரை ரொம்ப அடக்கத்தோடையே கேட்குறேன். அதிமுகவில் ஒரு சர்வீஸ் என்ன? ஒரு சர்வீஸ் என்ன? எம்ஜிஆர் உனக்கு தெரியுமா? புரட்சித்திலே அம்மாவோட நேரடியாக டென்னிஸ் விளையாண்டியா? இல்லை அவங்க கூட எதுவும் நீ வந்து அரசியல் விவாதம் பண்ணியா? உனக்கு என்ன அரசியல் வேலை? தியாகம் என்ன நீ செஞ்ச தியாகம்? டாக்டர் வெங்கடேஷுக்கு டிடிவிக்கு சப்ளைன்னா நீங்கள் எவ்வளோ வேறு மாதிரி நினச்சிருக்க. காப்பி வாங்கி கொடுக்க, டீ வாங்கி கொடுக்க. டேவிட் அண்ணாத்துறை நம்ம காளிமுத்தாண்ட பையனுக்கு நீ அந்த வேலை தானே பார்த்துட்டு இருந்த. வேற என்ன அதிமுகவுக்கு நீ செஞ்ச தியாகம் என்ன? நீ வந்து எக்ஸ்பயர் டிடிவிலாம் பேசுகிற அளவுக்கு வாய் கொழுப்பு உனக்கு இருக்கக்கூடாது. அவங்க பெரிய மருந்து தொழிற்சாலை, பல ஆளுகளை தயார் பண்ணவங்க, பல டேப்லெட் தயார் பண்ணவங்க. அவங்க அதிமுக என்ற மருந்து கூடத்தில் உன்னையெல்லாம் வந்து காலாவதியான மருந்தை வந்து அவங்க வெளியே வித்துவிட்டாங்க. நீ காலாவதியானவன். உனக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல்ல? மொழிப்போர் தியாகியா? யார் நீ? அதனால இவன் ஒரு ஆள். இப்போ எங்க தென் மாவட்டத்தில் எப்பவுமே எதிரி துரோகி 2 பேர் இருப்பான். துரோகி இவன். அதனால எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில் எந்த தரவுகள் இல்லாமல், இப்போ வன்னியர்கள் நமக்கு அந்நியர்கள் நம்முடைய சகோதரர்கள், நான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு போராடுறவன். ஆனால் தரவின் அடிப்படையில் கொடு, அவங்களுக்கும் கொடு, எல்லாத்துக்கும் கொடு, யார் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கொடுன்னு தான் நம்முடைய வேண்டுகோள். ஆனால் தேர்தலுக்கு முன்பாக 10.5% இடஒதுக்கீடை எந்த தரவும் இல்லாமல் எடப்பாடி அறிவிச்சுட்டு போனான். தெற்கு சீமையில் கொண்டையங்கோட்டை மறவர் பிரபல கல்லூரி 68 ஜாதிக்கு எதிராக செயல்பட்ட நீ தேவர் நினைவிடத்துக்கு வர்றது வாக்கு அறுவடைக்கு தானே வர்ற. தளபதி ஸ்டாலின் தேர்தலில் தோற்றாலும் வருகிறார், வென்றாலும் வருகிறார். அதான் தலைவர் மேலே வச்சிருக்கிற மரியாதை. பிஜேபி எதுக்கு வர்ற? இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவர் அனுப்புற. கடந்த காலம் உங்க வரலாறு என்ன? இப்ப எடப்பாடி வர நோக்கம் ஏன் போனாண்டு வரல? நீ தொடர்ந்து வந்து அந்த மக்களின் பிரதிநிதியாக அடையாளமாக இருக்கக்கூடிய டிடிவியை காயப்படுத்துற. ஒண்ணுக்காகாத பீஸ் போன பல்பு உதயகுமார், பீஸ் போன பல்பு, அவனை வச்சு பேச வைக்கிற. ஓ பன்னீர்செல்வத்தினால்தான் நீ 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த. அவரை தூக்கி எறிகிற. இந்த 3 பேரும் தெற்கு சீமையில் அதிமுகக்குள்ள முக்குலத்தூரின் அடையாளமா இருக்கிறாங்க. இவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு முத்துராமலிங்க நினைவிடத்துக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டா 2026 தேர்தலில் முக்குலத்தூருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? யாரு நம்பி ஓட்டு போடுவாங்க? யாரையும் மக்கள் நம்புறதுக்கு உதாரணம் நான் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏமாற்று வேலை நீங்கள் தேவர் நினைவிடத்துக்கு வருவது. மக்கள் ஏமாற மாட்டாங்க. எப்பொழுதும் தேவர் மேல மரியாதை வச்சிருக்க, தியாகத்தை போற்றணும், திமுக மாதிரி. ஆனா ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தல் 2024 வீராதி வீர முக்குளத்து சிங்கினி நம்புற உதயகுமார பொறுப்பாளரை போட்ட 90,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. 1 லட்சம் ஓட்டு கூட உங்களால் வாங்கி தர முடியல. அப்போ முக்குளத்தூர் உதயகுமார் நம்புவானா? எடப்பாடியை நம்புவானா? தேனி நாடாளுமன்றத்தில் டிடிவி வாங்கின வாக்கு என்ன? உதயகுமார் பொறுப்பாளராக இருந்து செயல்பட்ட டிடிவியை எதிர்த்து நின்ற வேட்பாளர் 1 லட்சம் ஓட்டு குறைவான வாக்கு. அப்போ முக்குளத்தூர் யார் பின்னாடி? புது சின்னம் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் நின்ற சின்னம். அவரை எதிர்த்து 3 பன்னீர்செல்வத்தை போட்டான் உதயகுமார். 7 பன்னீர்செல்வத்தை போட்டாலும் 3 லட்சம் ஓட்டு. நீ பொறுப்பாளராக இருந்த உதயகுமார் வாங்கின வாக்கு என்ன? எண்ணி பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிப்பதற்கு நீங்க தயாராகிட்டீங்க. அது ஒரு சாதியை இன்னும் சொல்லணுமா? மாநாடு மதுரையில் போட்டாங்க. அந்த மாநாட்டிலேயே ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, உதயகுமார் 3 பேரையுமே எடப்பாடி சொல்லலாம். மதுரையில் மாநாடு போட்டு 3 முக்குளத்தோர் பேரையுமே சொல்லலையே. உங்களுக்கு ரோசம் வெக்கம் சூடு சொல்லி இருக்கு. இதை விட முக்குளத்தோர எடப்பாடி பழனிசாமி பழி வாங்குறான். இன்றைக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? மதுரையில் இப்போ நடந்துச்சு மாநாடு, ரிங் ரோட்டில் மாநாடு. உங்க 3 பேர் தான் நடத்தினாங்க. 3 பேரையும் வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிட்டு 3 பேரை மாநாட்டில் சொன்னார. உங்களுக்கு துப்பு இருக்கா? நீங்க எப்படியாவது எடப்பாடியை பிடிச்சி
எடப்பாடி என்ன பெரிய புரட்சி தலைவரா, புரட்சி தலைவர் அம்மாவா எடப்பாடி முகத்துக்கு ஓட்டு போட போறேன்? இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு ஆயிரக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகளை வழங்கியவர் சசிகலா. அவர் கால் கையை பிடிச்சி டிடி வீட்டில் வேலைக்காரன் மாதிரி இருந்து வந்தவங்க தான் உதயகுமார் மாதிரி ஆளுங்க. நீங்க இன்னைக்கு வீரவசனம் பேசுறது எடப்பாடி கூட சேர்ந்துக்கிட்டு, எடப்பாடி திட்டமிட்டு ஒரு முக்குளத்தோர் சமூகத்துடைய பிரதிநிதியாக இருக்கிற 3 பேரை அதிமுக கட்சியை இவங்ககிட்ட இருந்து கபலீகரம் பண்ணி அதை வேற மாதிரி ஒரு கட்சியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு துணை போறதையும் தேவருடைய நம்முடைய ஜெயந்தியில் முக்குளத்தூர் சமூகம் மன்னிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. தேவர் புகழையும் மாமன்னர் மருதுபாண்டியன் புகழையும் என்றைக்கும் போற்றுவோம். நன்றி சார். நன்றி.